ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் பீட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். இது எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கண்டெய்னர் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். போன வாட்டி வாங்கின பீட்ஸ்லாம் இவ்வளோ தான் மிச்சம் இருக்குது. மற்றது எல்லாமே கம்ப்ளீட்டாக சேல் ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா பிளாக் ஒயிட் ஜெல்லி பீட்ஸ் மேட் ஃபினிஷ்லாம் நல்லாவே சேல் ஆகிடுச்சு. அண்ட் தென் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மேலே இதே சேம் கலர் பீட்ஸ் வாங்கியிருக்கேன். மேட் ஃபினிஷ் பிளாக் பீட்ஸ். இதை ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பிளாக் கலர் ஜெல்லி பீட்ஸும் நான் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுமே ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. தென் ஒயிட் கலர் ஜெல்லி பீட்ஸ் வாங்கியிருந்தேன். இதையும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிரேஸ்லெட்ஸ் ₹30லேருந்தே செல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வெப்சைட்டில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணிக்கலாம். தென் ஒரு க்ரே கலர் ஜெல்லி பீட்ஸும் வாங்கியிருந்தேன். நிறைய பேர் க்ரே கலர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோப்லேருந்து இழுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சேமில் ஜெல்லி பீட்ஸ்லேயே வயலட் பர்பிள் கலர் வாங்கியிருந்தேன். அதையும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிராக்கிள் பீட்ஸ்லேயும் பர்பிள் கலர் லைட் பர்பிள் வாங்கியிருந்தேன். இதையும் சைடில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பிளாக் கலர் கிராக்கிள் பீட்ஸ் டுவல் ஷேடில் வரும். 2 பிளாக் அண்ட் ஒயிட் சேர்ந்த மாதிரி இதுவும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக இந்த டிரான்ஸ்பரண்ட் கிராக்கிள் பீட்ஸ் வாங்கியிருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதனால் இது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா மேட் ஃபினிஷ் ஒயிட் கலர் கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு. அதை இந்த சைடில் வச்சுக்கிறேன். ஆல்ரெடி ஒயிட் மேட் ஃபினிஷில் 2 பிரேஸ்லெட் சும்மா செஞ்சு பார்த்தேன். அதையும் இந்த சைடில் வச்சுக்கிறேன். நம்ம பிரேஸ்லெட்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி செல் பண்ணுறோம். உங்களுக்கு எதனாச்சும் கஸ்டமைஸ் பண்ணணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது கூட சேர்த்து நிறைய சார்ம்ஸ் அண்ட் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். இதே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சில்வர் ஜம்ப் ரிங்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு பிரேஸ்லெட்டில் சார்ம்ஸு அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு கோல்ட் ஜம்ப் ரிங்ஸும் வாங்கியிருந்தேன். இதையும் இந்த சைடில் வச்சுக்கிறேன். பிரேஸ்லெட்ஸ் மட்டும் இல்லாமல் செயினும் நம்ம செல் பண்ணுறோம். ஸோ அதுக்காக இது எந்த அளவுக்கு டார்னிஷ் ஆகாமல் இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக ஒரு 3 மீட்டரில் கோல்டு செயின் வாங்கியிருந்தேன். அதில் ஒன்று செஞ்சு பார்த்துருக்கேன் இப்போது. அண்ட் அது கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக செயின், அதுக்கப்புறம் ஹூக்ஸும் வாங்கியிருக்கேன் கோல்டு கலர்லேயே. இது ரெண்டுத்தையும் இந்த சைடில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி செயின் ஆர்டர் பண்ணோன்னா நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா கொஞ்சம் கோல்டன் பால்ஸும் வாங்கியிருந்தேன். அண்ட் தென் கொஞ்சம் ஈவில் ஐஸ், அதுக்கப்புறமா அந்த ஸ்பேசர் டைமண்ட் ஸ்பேசர் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக கொஞ்சமாக வாங்கியிருந்தேன். இப்போ நம்ம என்னென்ன சார்ம்ஸ்லாம் வாங்கியிருக்கோன்றதை பார்க்கலாம். உங்களுக்கு இதில் பார்த்துட்டு நீங்கள் எது பிடிச்சிருந்தாலும் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் சென்ட் பண்ணலாம். இதில் இருக்க சார்ம்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதுலேருந்து நீங்கள் எந்த மாதிரி வேணால் ப்ரேஸ்லெட்ஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நிறைய சார்ம்ஸ் வாங்கியிருக்கேன். அண்ட் தென் மேக்னெட்ஸ் இந்த மாதிரிலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மேப்பிள் லீஃப் பிங்க் கலர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் தென் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை, பென்குயின்,
அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைஸ்லேயே நிறைய கலர்ஸ் வந்துருக்கு. அண்ட் தென் பாண்டா, இந்த மாதிரி பிளாக் பட்டர்ஃப்ளை நல்லா போகுது, பிளாக் பட்டர்ஃப்ளைலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் சாம், ஸ்மைலி ஃப்ளவர். பாண்டாஸ்லேயே வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் பாண்டாஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இதை வந்து என்ன மாதிரி வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பாண்டாஸில் பார்த்தீங்கன்னா நார்மல் பாண்டா, ஸ்கேட்டிங் பாண்டா, ஃபுட்பால் பாண்டா, இந்த மாதிரி நிறைய பாண்டா சாம்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேஸ் மட்டும், பாண்டாவோட ஃபேஸ் மட்டும் இருக்க மாதிரி இருக்குது. இந்த ஷெல் சாம் தான் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரன் ஆகுறது நம்மக்கிட்ட. இதில் வந்து கொஞ்சம் இன்னும் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ கொஞ்சம் கலர்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஒரு 2 பிரேஸ்லெட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி மேக்னெட்டிக் ஹார்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஹேண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. இது கூட நீங்கள் வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் டெய்ஸியில் எல்லோ கலர் டெய்ஸி ஃப்ளார். அதுக்கப்புறமா பட்டர்ஃப்ளைலேயே நிறைய கலர்ஸ் வந்து பட்டர்ஃப்ளை இருக்குது, நிறைய டிசைனில் பட்டர்ஃப்ளை இருக்குது. அதுக்கப்புறம் இந்த க்யூட்டான பப்பி சாம்லேயே நம்மக்கிட்ட நிறைய கலர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ஸ்வான், அண்ட் தென் பப்பியில் பிளாக் கலர், பிங்க் ஃப்ளார், சீ ஹார்ஸ் மாதிரி ஸ்மாலாக க்யூட்டாக இருந்துச்சு ரொம்ப. அதுக்கப்புறமா ஃப்ளவர் நடுவில் ஒரே ஒரு ஸ்டோன் மாதிரி வச்சுருக்கோம். எனாமல் சாம் வந்து இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ப்ளூ கலர்லாம் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. இந்த மாதிரி லெட்டர் சாம்ஸும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி தரோம். இந்த மாதிரி எஸ் மாதிரி லெட்டர் இருக்க மாதிரி சாம்ஸ்லாம் இருக்குது. இந்த குட்டி ஹார்ட்டில் வந்து நம்ம பெண்டன்ட் செயின் கூட செய்யலாம், ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கப்புள்ஸ் ஆர் காம்போ பிரேஸ்லெட்டில் செய்கிறதுக்காக இந்த மாதிரி பிளாக் கலர் அண்ட் ஒயிட் கலர் க்ரௌன் வச்ச மாதிரியும், லாக் அண்ட் கீ பெண்டன்ட் வச்ச மாதிரி நம்ம செயினாகவும் செஞ்சுக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் பிரேஸ்லெட்ஸும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்டர் சாம் ஒயிட் அண்ட் பிளாக்கில் நல்லாவே மூவ் ஆகுது இதெல்லாம் வாங்கினேன். அண்ட் தென் இப்போ வந்து பட்டர்ஃப்ளைஸ்லேருந்து என்னென்ன கலர்ஸ், என்னென்ன டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குன்னு பாருங்கள். இந்த டார்க் க்ரீன் கலர் பட்டர்ஃப்ளைலாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. எனாமல் சாம் வச்சது. இந்த க்யூட்டான ரேபிட், கேரட் வச்சுருக்க மாதிரி. இதுக்கப்புறமா இந்த பூனைக்குட்டி, அதாவது இந்த கேட் வித் லிட்டில் ஹார்ட்ஸோடு வருது. அதுக்கப்புறம் இந்த யூனிகார்ன் சாம் வந்து ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. பாண்டா, ஸ்வான்லேயே வந்து நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய சாம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி லக்ஸரிஸ் சாம்ஸும் மூன் அண்ட் ஸ்டார் வச்ச மாதிரி நம்ம வந்து 2 பிரேஸ்லெட்டில் செய்யலாம். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து டாலர், பெண்டன்ட் டாலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எல்லா சாம்ஸையும் நான் வந்து இந்த ஸ்மால் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கிறேன். எல்லாமே போட்டாச்சு. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதுலேருந்து எது வேணால் நம்ம வந்து பண்ணித்தருவோம். நம்மக்கிட்ட 30, 40, 50 சொல்லி ரொம்பவே கம்மியான ப்ரைஸ்லேயும் நம்ம வந்து பிரேஸ்லெட் வந்து செல் பண்ணுறோம். கண்டிப்பாக நம்ம வெப்சைட்டையும் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து பயோவில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா இந்த பேக்கிங் கவர்ஸ் கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. யாருக்காச்சும் இந்த பேக்கிங் கவர்ஸ்லாம் வேணும்னா கூட ஜஸ்ட் 1 ரூபி தான் இது கூட நீங்கள் வாங்கிக்கலாம், நம்ம வெப்சைட்டில் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் கையில் வச்சுருக்க இந்த பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் 30 ருபீஸ் தான். இதெல்லாம் கூட நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னாச்சும் கஸ்டமைஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.